தென்னை வச்சா தின்னுட்டு சாவலாம், பனை வச்சா பார்த்துட்டு சாவலாம். பலா வைக்கணும்னா உத்திராட நட்சத்திரம் இருந்தால் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பலா மரம் வச்சோம்னா பார்த்துட்டும் சாவலாம், சாப்பிட்டும் சாவலாம். ஏன்னா சீக்கிரமாக விளைச்சலுக்கு வந்துடும். அப்போ பண்ருட்டியில் பலா வச்சவங்கெல்லாம் உத்திராட நட்சத்திரக்காரங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொன்னேன். இதுதான் வந்து பலாப்பழம் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமே இல்லைங்க, ஈஸியாக. அதாவது பல்லு கத்தி இருக்கும்ல, அந்த கத்தி எடுத்து நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்க தண்டை கட் பண்ணிட்டு இப்படி விரிச்சிங்கன்னா அப்படியே பூ மாதிரி அழகாக ஆரஞ்சு சொல்ல மாதிரி விரிஞ்சிரும். இல்லை நீங்கள் பலா வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்க, அதை எப்போ கட் பண்ணணும் அப்படின்னு தெரிலனா காம்புக்கிட்ட ஸ்மெல் பண்ணி பாருங்கள், நல்லா ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உடனே அறுக்காதீங்க. ஒரு நாள் சின்ன ஒரு ஹோல் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த காற்று ஓட்டத்தில் போய் பழம் நல்லா பழுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். நாங்கள் வச்சது வந்து தேன் பலா. இந்த பழம் வந்து கம்மியாக தான் இருக்கும், அதாவது சின்னதாக இருக்கும். ஆனால் சொலை வந்து அதிகமாக இருக்கிறத 60 சொலை இருந்தது. நல்ல எல்லோயிஷாக இருந்தது. செம்ம இனிப்பு, பலாவே இனிப்பு. அதுலேயே தேனில் ஊற்ற வச்ச மாதிரி இருக்கும். முக்கணியில் பலா ஏன் அப்படிங்கிறத பலாப்பழம் சாப்பிட்டவங்களுக்கு தான் அந்த இது மாதிரி அரியரை போய் தின்னுக்கிட்டா தான், இல்லைன்னா சுத்தமாக கிடைக்காது.